ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிகே சோலோ குயின் சேனலில் என்ன ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு vlog வீடியோ. அது என்ன வீடியோன்னா, இன்றைக்கி சென்னையிலேருந்து நம்ம அரியலூருக்கு வந்தாச்சு. வந்துட்டு ஒரு நாள் இருந்துட்டு இப்போ எங்கள் ஊருக்கு நான் போகிறேன். எங்கள் ஊரில் போய் எங்கள் சித்தி, எங்கள் பெரியம்மா அவங்களெல்லாம் நான் போய் பார்க்க போகிறேன். அதுதான் இன்றைக்கி இந்த vlogல பார்க்க போகிறீங்க. நான் வந்து அரியலூர்லேருந்து பஸ்ஸில் தான் போனேன் ஊருக்கு. பஸ்ஸில் போகும்பொழுது அணக்கரை வழியாக தான் போகணும். திருப்பனந்தாளில் இறங்கி தான் பெரியம்மா வீட்டுக்கு போகணும். இப்போ இது வந்து வடவாறு, அடுத்தது பெரிய கொள்ளடம். தண்ணி வந்து ஃபஸ்ட் ஆற்றுல கம்மியாக தான் போச்சு. அதுக்கு அடுத்தது ரெண்டாவதாக இருக்கிற பெரியாறுலேயும் கம்மியாக தான் போச்சு. ஏன்னா மழை டைமில் தான் நிறையா தண்ணி போகும். இப்போ இதில் தண்ணி வந்து இதில் கொஞ்சம் மீடியமாக இருக்குது. ஏன்னா பக்கத்தில் இந்தாண்ட பக்கம் வந்து ரைட் சைடில் தண்ணியெல்லாம் தேக்கி வச்சுருப்பாங்க. இந்த பக்கத்தில் தண்ணியை கம்மியாக திறந்து விட்ருக்காங்க, அதனால் கம்மியாக கிடக்கு. இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்தாண்ட பக்கத்து ஆற்றுல இன்னுமே கம்மியாக தான் தண்ணி போகுது. ஆனால் இந்த பக்கத்தில் வந்து முதலெல்லாம் நிறையா இருக்கும். வெயில் டைம் ஆக வந்து கரையில் படுத்துருக்கும் முதலெல்லாம், பக்கத்துலேயே தெரியும். இங்கே தண்ணியிலலாம் போய் இறங்கி குளிக்கும் பொழுதுலாம் நல்லா ஜாலியாக இருக்கும். ஏன்னா தண்ணி அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கும், எந்த கலங்களுமே இல்லாமல் அப்படியே சூப்பராக இருக்கும் தண்ணி. அடுத்தது நம்ம பெரியம்மா ஊருக்கு வந்து இறங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு போகிறோம். பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு பெரியம்மாவை பார்த்துட்டு அப்படியே பெரியம்மாவை கூட்டிகிட்டு ஊருக்கு போகிறோம். அடுத்த ஊருக்கு, அடுத்தது எங்கன்னா நான் வளர்ந்த ஊருக்கு, எங்கள் மாமா ஊருக்கு போகிறோம். இங்கே வா, இங்கே பாருங்க, எங்கள் அண்ணன் பையன். இவனை பார்க்கத்தான் வந்தேன் நான். அத்தைக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லு. பெரியம்மா வீட்டுக்கு வந்தாச்சு, பெரியம்மாவை பார்த்தாச்சு. பெரியம்மாலாம் வீடியோவில் வர்றதுக்கு கூச்சப்படுவாங்க, அதனால் அவங்கள்ட்டெல்லாம் பேசிவிட்டு, இது வந்து அண்ணன் வீடு, பெரிய அண்ணன் வீடு. இது சின்ன அண்ணன் வந்து வீடு கட்டிகிட்ருக்காங்க. அங்கே பாருங்கள், இது வந்து பழைய கூரை வீடு, அந்த பக்கம் வீடு கட்டிகிட்ருக்காங்க. இது வந்து சின்ன அண்ணன் பொண்ணு. சிவா குட்டி ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. என்ன அப்படி பார்க்குற? ஹாய். இப்போ வந்து நம்ம அடுத்ததாக எங்கே போகிறோம் அப்படின்னா, எங்கள் பெரியம்மா வீட்டில் பெரியம்மா எல்லாரையும் போய் பார்த்துட்டு, அப்படியே பெரியம்மா, அண்ணன் ஒய்ஃபு, அண்ணன் பசங்க இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு அடுத்தது நம்ம வந்து சித்தி வீட்டுக்கு போகிறோம். சித்தி வீட்டுக்கு வந்து மயிலாடுதுறை போய் தான் போகணும். ஏன்னா நம்ம இன்றைக்கி ஃபுல்லுமே பஸ் ட்ராவல் தான். ஒருத்தர் 2 பேராக இருந்தால் அண்ணன் வந்து வண்டியில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இல்லை 2 பேர், நானும் பெரியம்மா, இல்லைன்னா நானும் அண்ணி அப்படின்னா மட்டும் வண்டியில் அழைச்சிட்டு போவாங்க. நாங்கள் வந்து பசங்களுக்கு லீவ் விட்டுருந்ததுனால எல்லாருமே போனோம். எல்லாருமே போனதுனால பஸ்லேயே தான் போனோம் ஃபுல்லுமே. இப்போ எங்கள் ஊர் சைடெலாம் ஃபுல்லாகவுமே நடவு தான், சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், கண்ணு கெட்டின வரைக்கும் பசுமையாக இருக்கும். இப்போ இது வந்து எந்த இடம்னா, நம்ம மயிலாடுதுறை கிட்ட நெருங்கிட்டோம். மாயவரம்ல ரயில்வே ஸ்டேஷன் வந்து இதுதான், நம்ம சித்தக்காட்டு சந்தைன்னு சொல்லுவோம். இங்கே வந்து கருவாடுலாம் நல்லா சீப்பாக கிடைக்கும். இந்தாண்ட பக்கத்தில் வந்து சந்தை இருக்கும், இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் இந்த பக்கம். அப்படியே அடுத்தது வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டாப் வந்தாச்சு, மயிலாடுதுறை ஃபஸ்ட் ஸ்டாப் வந்தாச்சு. வந்து நம்ம இறங்கிட்டு போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே திரும்ப வந்து பஸ் வந்து இங்கே கொஞ்சம் உள்கிராமம் தான் அங்கே, அதனால் பஸ் ஏறுறதுக்கு போய் நின்றுட்டுருந்தோம். சித்தி வீட்டுக்கு வந்தாச்சு. சித்தி வீட்டில் வந்து மீன் குழம்பு வச்சுருந்தாங்க, சங்கரா மீன் குழம்பு, வறுவல், மாங்காய் போட்டு முட்டை செஞ்சுருந்தாங்க. அதுதான் எங்களுக்கு போனோடனே சாப்பாடு. போயிட்டு ஃபுல்லாக ஒரு பிடி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பேசிட்டு உட்காந்துருந்தோம். பேசிட்டு உட்காந்துட்டு அடுத்த நாள் காலையில் வந்து அங்கேருந்து மாமா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து சித்தி வீட்டிலையே தங்கிட்டோம். சித்தி வீட்டில் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் மாமா வீட்டுக்கு கிளம்பணும். சித்தி ஊரில் வந்து
மார்கழி மாதம்னாலே அங்கே அந்த பக்கம்லாம் தென்னாடுன்னு சொல்லுவாங்க. நல்ல ஃபேமஸாக இருக்கும். எல்லார் வீட்லேயும் கோலம் நல்லா அழகழகாக போட்டிருப்பாங்க. அதை தான் வர வழியில் ரோடு ஃபுல்லாக போட்டிருந்தாங்களா, எடுத்துக்கிட்டே வந்தேன். சித்தி வந்து கறிக்கடை வச்சுருக்காங்க. அதான் சித்தி மஞ்சள் சாரி, பெரியம்மா அந்த உட்காந்துருக்குறவங்க. இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, நான் வளர்ந்த ஊருக்கு போயிட்டுருக்கோம். பிறந்த ஊர் வேறு, வளர்ந்த ஊர் வேறு. சொல்லடி, இப்போ என்ன சொன்னேன்? எங்கள் அண்ணன் பையன் என்கிட்ட பேச மாட்டானா. அது ஏன்னா அவனை நான் என்னை வண்டியில் அழைச்சிட்டு போனேன்டா, அத்தையால் நடக்க முடியலடா அப்படின்னு சொல்கிறேன். அவன் வந்து என்னை அசிங்கப்படுத்துகிறான். அவன் வண்டியில் என்னை ஏற்றுனா வண்டி உடஞ்சிருமா, இப்படி அசிங்கப்படுத்திவிட்டான். இதுக்கு நான் அவன்கிட்ட கேட்காமையே இருந்திருக்கலாம். டேய் சக்தி, அழைச்சிட்டு போவியா அண்ணா? வெக்கப்படுறான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் படித்த ஸ்கூலு. நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். எங்கள் மாமா ஊரில் தான் நான் படித்தேன். இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். இது வந்து எங்கள் மாமாவோட தையல் மிஷினு, எங்கள் பெரிய மாமாவோட தையல் மிஷினு. எங்கள் மாமா வந்து துணி தைக்குவாங்க. அதுக்கு அடுத்தது எங்கள் சின்ன மாமாவோட பொண்ணு வந்து தைக்கிறா. நானும் வந்து ஜாக்கெட்லாம் தைக்குவேன். இது வந்து எங்கள் மாமாவோட நினைவுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இப்போ எங்கள் சின்ன மாமா தான் இருக்காங்க. அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிறது சின்ன மாமா, அத்தை, அண்ணன் ஒய்ஃபு, அவங்க எல்லாம் காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து சித்தி வீட்டிலே சாப்பிட்டுட்டோம். அப்புறம் பிள்ளைங்களோட எடுத்த ஃபோட்டோ இது. தடவை சொல்கிறது போய் செப்பல் போட்டுருவாடான்னு என்னை வண்டியில் ஏற்றிட்டு போக மாட்டேன்னு சொன்னால, நான் என் வண்டி உடஞ்சிரும்னு சொன்னால, அதான் விட்டு வந்துட்டேன். போடா. ஹாய், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமா ஊரில், நான் வளர்ந்த ஊரில் ஆத்தங்கரை. இங்கே பாருங்கள், ஆற்றுல தண்ணி போகுது, பழவாறுன்னு சொல்லுவாங்க. இங்கே தான் நான் வளர்ந்தது, படித்தது எல்லாமே எங்கள் மாமா வீட்டில் தான் இருந்து நான் படித்தேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நான் போன ஊரில் எல்லாம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு காடாக இருக்கும், முந்திரி காடாக இருக்கும். இங்கே வந்து ஃபுல்லாக நடவு தான். நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான அரிசிலாம் இங்கேருந்து தான் வருது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நடவு தான். எல்லாம் குட்டீஸ்லாம் வந்திருக்காங்க. தர்ஷினி, இப்போ ஆத்தங்கிற ஓரத்துலேயே தான் இந்த நெல் வயல்லாம் இருக்குது. நெல் வயலை தாண்டினா தான் எங்கள் மாமா வீடுலாம். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் இங்கே ஆற்றுக்கு வர்றதுக்கு. இதெல்லாம் ரொம்ப நாள் கழித்து இங்கே எவ்வளோ நாள் கழித்து வரேன்னா 10 வருஷம் கழித்து இப்போ தான் வந்திருக்கேன். இப்போ இடையில ஊருக்கு வந்தேன், ஆனால் ஆத்தங்கரைக்கெலாம் வரல. வராமல் நேராக ஊருக்கு போயாச்சு. இப்போ வந்துட்டு சரி வந்துட்டோம், அப்படியே ஒரு எட்டு பார்த்துட்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக ஆத்தங்கரைக்கு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், பெரிய பெரிய தேக்கு மரம்லாம் இருக்கும் இங்கே. இதெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் மரம். இது ஃபுல்லுமே ஆத்தங்கிற ஓரம் ஃபுல்லுமே வந்து தேக்கு மரம் தான் இருக்கும். தேக்கு மரம்லாம் இந்த மரத்துலலாம் ஒரு மரம் கூட நான் ஏறாத மரம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இங்கே ஜாலியாக ஸ்கூல் லீவ் டேஸ்லலாம் இங்கே தான் வந்து ஃபுல்லாக எங்கள் மாமா வீட்டில் ஆடு இருந்துச்சு. ஆடெல்லாம் ஓட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக விளையாடுவோம். கூட்டாஞ்சோறுலாம் ஆக்கி சாப்பிட்ருக்கோம். அந்த ஞாபகம்லாம் இப்போ வருது. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த மரத்துலலாம் ஏறி நான் தழைலாம் வெட்டுவேன். ஆட்டுக்கு தழைலாம் வெட்டி போடுவேன். நான் தழை வெட்டி போடுவேன். கீழே இருக்கிறவங்கெல்லாம் தழையெல்லாம் ஆடு சாப்பிட்டதும் அந்த விறகெல்லாம் கழித்து வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். குட்டி குட்டி விறகாக தான் இருக்கும். இருந்தாலும் இங்கெல்லாம் வந்து அதிகமாக விறகுலாம் கிடைக்காது. நான் இப்போ இருக்கிறது அரியலூரில் வந்து அந்த பக்கம்லாம் வந்து ஃபாரஸ்ட்டு காடுலாம் இருக்குது. அங்கே வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு காடு தான். இங்கே வந்து நம்ம இந்த ஆத்தங்கர ஓரத்தில் இருக்கிற மரம் மட்டும்தான் ஃபாரஸ்ட் மரம். அங்கே ஃபுல்லுமே ஃபாரஸ்ட்டு. அங்கே வந்து முந்திரி காடு ஏலம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த விறகுலாம் கொஞ்சம் ஒடிக்க விடுவாங்க. அந்த விறகுலாம் அங்கே யூஸ் பண்ணுவாங்க. இங்கே இந்த மாதிரி ஆட்டுக்கு தழை வெட்டுறது, இந்த முள் குச்சி அதெல்லாம் தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த மழை நாளில் ஆட்டுக்கு வந்து எதுவும் தீனி இருக்காது. அப்போல்லாம் வந்து இந்த மரத்துலலாம் தழை ஒடிச்சு போட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருப்போம். ஜாலியான லைஃப் அதெல்லாம். இங்கெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன பழைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு தான் தெரியல. எல்லோரும் ரொம்ப நாள் கழித்து வர்றதுனால என்னை யாருக்கும் தெரியல, அவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்குது.
ரொம்ப ஜாலியான லைஃபு. இன்றைக்கி வந்து எங்கள் குட்டீஸ்லாம் எங்கள் சித்தி பொண்ணு, சித்தி பையன், அண்ணன் பசங்க இவங்க எல்லாரையுமே தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அங்கே ஒரு மாடு நிற்கிது, அதை தாண்டி போகலான்னு பார்க்குறேன். நான் ஒரு சிகப்பு கலர் ட்ரெஸ்ஸு வேறு போட்டு வந்திருக்கேன்னா என்னோடய துப்பட்டா சிவப்பு கலரில் இருக்குது. இங்கே ஓடி வந்து முட்டிடுதோன்னு பயமாக இருக்குது. இந்த மாடு என்னை முறைக்க பார்க்குது வேற பாருங்க, ஊற்று பார்க்குது. அதனால் எல்லாம் ஹாய் சொல்லுங்கள். இப்போ வந்து மாமா வீட்டில் மதியான சாப்பாடு நடக்குது. இன்னொரு சித்தியுமே அங்கே வந்திருந்தாங்க சீர்காழிலேருந்து. அவங்க சித்தப்பா, அண்ணன் ஒய்ஃபு, நான், பெரியம்மா எல்லாருமே வந்து சாப்பாடு இலை போட்டு சாப்பாடு. மாமா வீட்லேயுமே மீன் குழம்பு. இது வந்து காணாங்கத்தை மீனுன்னு நினைக்கிறேன். மீன் குழம்பு, முட்டை, சாப்பாடு அதான் செஞ்சுருந்தாங்க அங்கே. மதிய சாப்பாடை முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து பெரியம்மா வீட்டுக்கு திரும்ப கிளம்பியாச்சு. அண்ணன் வந்து வண்டியில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பெரியம்மா வந்து 2-3 நாள் நான் பிள்ளைங்களுக்கு லீவு எல்லாம் வந்திருக்காங்க, மாமா வீட்டில் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்தது அண்ணன் வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ணன் வீட்டில் நைட்டு சாப்பாடு சிக்கன் கிரேவி, சில்லி சிக்கன் பண்ணியிருந்தாங்க அண்ணி, முட்டை. இதான் வந்து நைட்டு சாப்பாடு சாப்பிட்டாச்சு. அடுத்த நாள் காலையில் ஊருக்கு கிளம்புறதா இருந்தேன். அதுக்குள்ளே ஃப்ரெண்டோட தம்பி வந்து மாலை போட்டிருந்தாங்க ஐயப்பன் கோவிலுக்கு. வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த கோவிலில் தான் அவங்க வந்து முடி கட்டினாங்க. அதனால் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்டு, அண்ணன், அண்ணி எல்லாவங்கெல்லாம் கூப்பிட்ருந்தாங்க. சரி போவோமா வேணாமா அப்படின்னு யோசனையிலே இருந்தேன். சரி போயிட்டு வருவோம், வந்துட்டோம், கோவிலுக்கு தானே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதா இருந்தேன். அதுக்குள்ளே எங்கள் அண்ணன் வீட்டு குட்டி வந்து அத்தை எனக்கு மேக்கப் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு உட்காந்துருந்தா. அண்ணி கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே அண்ணி வந்து அக்கா பொண்ணு தான், என்னோட வயசு கம்மி தான், பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன், சின்ன அண்ணன் ஒய்ஃபு. அப்புறம் அவங்க கிளம்பிட்டு இருக்கும் பொழுது சரி பாப்பாவுக்கு மேக்கப் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து மேக்கப் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து அவ்வளோ மேக்கப்லாம் போட தெரியாதுங்க. சும்மா சிம்பிளாக வந்து போட்டு விட்டுட்ருந்தேன். அவள் சொன்னா அத்தை இதை போடுங்க என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இந்த கலர் போடுங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சு குட்டியாக சின்னதாக வந்து போட்டுட்டு அவளை வந்து ரெடி பண்ணி விட்டேன். அம்முக்குட்டி வந்து நல்லா க்யூட்டாக பேசுவாள், நல்லா அழகாக பேசுவாள். அவள் பேச்சு வந்து அப்படியே மணிமணியாக இருக்கும்னு சொல்லலாம், அப்படி பேசுவாள். நான் ஊருக்கு போயிட்டு ஊர்லேருந்து கிளம்புறதுக்குள்ளே ஒரு 1000 தடவையாவது சொல்லியிருப்பா, அத்தை 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 அத்தைன்னு கூப்பிட்ருப்பா. அந்தளவுக்கு நல்லா பேசுவாள். அவளோட வாய்ஸை வந்து போட முடியல என்னால். ஏன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலில் மார்கழி மாதம்னா காலையிலேயும் சாயந்தரமும் வந்து பாட்டு போடுவாங்க, சாமி பாட்டு. அந்த பாட்டு போட்டிருந்ததுனால என்னால் அவளோட வாய்ஸை போட முடியல. மேக்கப் முடிஞ்சதும் மேக்கப் கிட்ட எடுத்து மூடி வச்சுட்டு, அம்முக்குட்டி நான் அத்தை வீடியோ எடுக்கிறேன், நீ வந்து அங்கேருந்து எட்டி பாடுறா அப்படின்னு சொன்னேன். அங்கேருந்து வந்து குட்டி அழகாக க்யூட்டாக வந்து எட்டி பார்த்தா. சூப்பராக எட்டி பார்த்துட்டு கிளம்பிட்டா கோவிலுக்கு. அண்ணன் அண்ணி வந்து ரெடியாக இருந்தாங்க. பாருங்கள் கிளம்பிட்டாங்க அவங்க. நான் போயிட்டு விட்டுட்டு வரேன் பாப்பா, நீ சீக்கிரம் ரெடி ஆகு அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லிட்டு போனாங்க. அதுக்குள்ளே அப்படியே நானும் ரெடி ஆகிட்டேன். ரெடியாகி கோவிலுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதோட ஊருக்கு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம டிகே சோலோ குயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.